வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை நீங்கள் பார்த்துடணும்னு நான் நினைக்கிறேன், விருப்பப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கான பதிவு மட்டும் உங்கள் வாழ்க்கை இதுதான் உங்களுக்கான விதிமுறை, இதுதான் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நடந்திருக்கும். இனி நல்லபடியாக மாற்றிக்க, உங்கள் லைஃப்பில் நல்லதை கொண்டு வர நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் அப்படின்ற பல முக்கியமான குறிப்புகளும் கணிப்புகளும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்குதோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி. இன்றைக்கி வாங்கியவர்கள் வீடுகளில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எல்லா இடங்களையும் மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கி வாங்கினவங்க எல்லோரும் மனசார உங்களுடைய ரிவ்யூ அனுப்பிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கிற இந்த பிரமிடு, சக்தி வாய்ந்த நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய பிரமிடு மற்றும் கருங்காலி மாலை ஒரிஜினல், இதிலே பிரேஸ்லெட்டு, வெட்டிவேர் மாலை அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருட்களை குறைந்த விலையில் எப்படி எந்த அளவுக்கு தர முடியுமோ அப்படி கொடுத்துட்ருக்கோம். வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லதை அடைவதை எவராலும் இங்கு தடுக்க முடியாது. நிச்சயம் எதிர்காலம் நல்லபடியாகவே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கான இந்த கணிப்புகள் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஐயா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகள், இது போன்ற சில செயல்பாடுகள் இவர்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் ஒவ்வொரு ராசியிலையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த மகர ராசிக்காரங்கன்னு வர்றப்ப இங்கே என்ன நடக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் வெளுத்ததெல்லாம் பால் நம்புகிற கேரக்டர் தான் இந்த மகர ராசிக்காரங்க. நான் முதல் வார்த்தையே கரெக்டாக சொல்லிட்டேன்னா, அதாவது எப்படி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி வெள்ளந்தி மனிதராக யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றது தெரியாமல் லைஃப்பில் பல ஏமாற்றத்தை பார்க்குறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. நான் அதனால தான் இவர்களுக்கான பதிவுகள் கொடுக்கும் பொழுது இவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் தெளிவாக சொல்கிறது, ஐயா நீங்கள் நல்லவராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் நல்லதை சொல்வதற்கு கூட யாரிடம் சொல்கிறோன்றதை யோசித்து பேச வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. இதனால தான் நீங்கள் யாருக்கு நல்லது நினைக்கிறது, யாருக்கு நல்லது பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நபர்களிடமே ஏமாற்றத்தை நீங்கள் பார்த்துடுறீங்க. அந்த ஏமாற்றம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருது, மன வருத்தத்தை கொடுத்துருது. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லவர்களையும் நீங்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ, யாரப்பா நம்புறதுனே தெரியலையே அப்படின்ற. இந்த கடந்த 7.5 சனிலாம் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். பணம், ₹1 மதிப்பு என்னன்றதை இந்த பிரபஞ்சமும் இந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு உண்மையான முகம் என்னன்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. யார் எப்படிப்பட்டவங்க, எப்படிலாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்திருக்காங்க, எப்படிலாம் நடந்துருக்காங்க, நமக்குன்னு ஒரு தடுமாற்றம் வர்றப்போ இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத எல்லாத்தையும் கண்கூட பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதுக்கு முந்தைய காலம் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடியெல்லாம் மகர ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா, யாருக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனாலும் இவங்க ஓடி ஓடி போய் நின்று உதவி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இவங்க மனசில் எப்படி தோணியிருக்குன்னா, எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணுறோம், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எல்லோரும் வந்து நின்றுவாங்க அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே மாறிடுச்சு அப்படின்றது இவர்களுக்கு காலம் கடந்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் மனிதர்களுடைய மைண்ட் செட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையில் இருக்கும், நம்மளால் இது கணிக்கவே முடியாது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு சிந்தனையில் எத்தனாயிரம் சிந்தனைகள் மனசுக்குள்ளே ஓடுது அப்படின்றப்ப இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அனைவரும் தான். அப்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மற்றவர்கள் இவர்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இவர்கள் இடம் தரக்கூடாது என்றைக்குமே. அதாவது ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வேலை, ஏதோ ஒரு தொழில், ஏதோ ஒரு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான விஷயம்னு எது பற்றின விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்தாலும் முதல்ல நீங்கள் உடனடியாக முடிவெடுப்பதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எதற்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, ஏன்னா இதை தான் நான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் பல வருடத்திற்கு முன்பு பதிவுகள் போட ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட யார் வந்து பேசினாலும், எதற்காக பேசினாலும், அவங்க எதுக்காக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன தேவை, என்ன தேவைக்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டிங்கன்னா நல்லது. சரிங்களா? ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், அடிப்படையிலேயே
நீங்கள் ஒரு 2 வார்த்தை நல்லா பேசுகிறாங்கன்னா உடனே நல்லவங்கன்னு நம்பிடுறீங்க. அவங்க கேட்குற காசு பணம் எல்லாம் கொடுத்துட்றீங்க. அப்புறம் கடைசியாக அவங்களுடைய உண்மையான முகம் தெரிய வர்றப்ப நீங்கள் ஏமாந்துட்டதா அப்போ தான் உணர்றீங்க. இதற்கு தான் நான் வந்து நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் நீங்கள் தேவையற்ற தகுதியற்ற நபர்களிடம் இழந்துடாதீங்கன்னு நான் சொல்கிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நிதானம் தேவை. சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர். நீதி நேர்மை தவறாமல் நீங்கள் நடந்துக்கணும். அதே போல் நீங்கள் மனசு நொந்து ஒருத்தரை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்லுவேன், மகராசிக்காரங்க மனசு நோகாதீங்க, மனசு நொந்து யாருக்கும் சாபம் விட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னா இவர்கள் நல்லதை விதைத்து நல்லதை எதிர்காலத்தில் கிடைக்குன்ற நம்பிக்கையில் வாழ்கிறவங்க. இவங்களை ஒருத்தர் ஏமாற்றணும்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல மன வேதனைக்கு உள்ளாகிறாங்க இந்த மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்கார நண்பர்களே, 7.5 சனியில் வாழ்க்கை பாடம் என்னன்றதை உணர்ந்திருப்பீங்க. சனி பகவான் சோதனையில் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார். நீங்கள் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணுன்றது எல்லாம். அதனால தான் நான் ஒவ்வொரு சில பதிவுகள்லையும் நான் சொல்லியிருப்பேன், சனி பகவான் உடைய பார்வை உங்கள் மேலே விழப்போகுது அப்படின்னாவே நீங்கள் அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் லைஃப்னா என்னன்னே தெரிஞ்சுக்க போகிறீங்க. உண்மையிலுமே நீங்கள் மற்ற நேரத்தில் ஆஹா ஓஹோன்னு இருக்கிறப்பெல்லாம் தெரியாது எது உண்மை எது பொய், எவன் உண்மை பேசுகிறான் எவன் பொய் பேசுகிறான், யார் உண்மையாக இருக்கிறா யார் நடிக்கிற எதுவுமே தெரியாது. அப்போ எல்லோருமே உங்கள் பக்கம் நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வேதனைன்னு வர்றப்ப தான் சல்லடை போட்டு சலித்த மாதிரி அங்கே உங்களுக்குன்னு சரியாக கரெக்டாக இருக்கிற நபர் யாருன்றது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஆகவே தான் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எதுவுமே கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கையில் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற 40-45 வயது ஆனவர்களாக இருந்தாலும் இப்போ வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தாங்க இருக்கேன். வாழ்க்கையே கஷ்டம்தாங்க. என்னங்க இந்த ராசியில் பிறந்து எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட அந்த மைண்ட் செட்டில் இருக்கலாம். நான் தெளிவாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஐயா, உங்கள் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் இருக்குது, இத்தனை வருஷம் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன்னு நீங்கள் சொன்னாலும் இனி வரக்கூடிய வருடங்களும் எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்குது என்று நீங்கள் மனதில் விதைக்காதீர்கள். நீங்கள் ஆரம்பம் அஸ்திவாரம் அடிப்படை இங்கே தான் மாற்றத்தை உருவாக்கணும். மகர ராசிக்கார நண்பர்களே, இதே ராசியில் நல்ல நிலைமையில் ராஜா மாதிரி வாழ்கிறவங்களும் இருக்காங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை, சரிங்களா? அப்போ இதே ராசியில் இன்று வரை கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களும் இருக்காங்க. 45-50 வயசாகி இன்னுமே என் லைஃப்பில் ஒரு நல்லது கூட இல்லைங்க, கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தாங்க இருக்கும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இங்கே வயது ஒரு பொருட்டே இல்லை. நீங்கள் 45-50 வயசு ஆயிடுச்சு லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அதன் பிறகும் வாழ்க்கை இருக்குன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே 60 வயதில் சாதனை படைத்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ வயது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடிதான் முக்கியம், வயது முக்கியம் கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை விட்டு வச்சிருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் நம்மளை வந்து மைதானத்தில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இங்கே யார் யார் எப்படி விளையாடுறாங்க, எப்படி ஒரு தோல்வியை வந்து அவங்க மனசுக்குள்ளே எப்படி ஏற்றுக்கிறாங்க, எப்படி ஒரு வெற்றி அடைய போராடுறாங்க, இன்னொருத்தர் ஜெயிக்கக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறாங்க, மற்றவங்க ஜெயிக்கட்டும் நம்மளும் ஜெயிப்போம்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்கன்னு சொல்லி வாழ்க்கை ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி அங்கே கடவுள் நம்மளை இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அங்கு அவரவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப அவரவர்கள் செயல்களுக்கு ஏற்ப இறைவனுடைய அருளும் கிடைக்கும், கர்மாவும் வேலை செய்யும். பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி எதை ஒரு மனிதன் ஈர்க்கிறானோ அதை மீண்டும் மீண்டும் அவனிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். இதை புரிந்து கொண்ட மகர ராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையை நல்ல இடத்தில் அமைத்துக் கொள்கிறார்கள். அதே போல அவசர முடிவுகளை இவர்கள் எப்பொழுதும் தவிர்த்து விட வேண்டும். யாருடைய பேச்சிற்கும் இவர்கள் மயங்கவே கூடாது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மயங்கக்கூடாது. மகர ராசினாவே மயங்கக்கூடாது. யார் பேச்சுக்குமே நீங்கள் மயங்கக்கூடாது. யார் பேச்சு உங்கள் காதுக்கு வந்தாலும் எதற்காக இந்த பேச்சு நம் காதுக்கு வருகிறது, என்ன சொல்ல வருகிறார்கள், எதற்காக பேசுகிறார்கள் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோகிக்க ஆரம்பிச்சுக்கணும். அதே போல் காதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களில் நல்லது உங்கள் காதுக்கு வருதுன்னா அதை பற்றிய புரிதலும் உங்களுக்கு வந்தே ஆக வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்களிடம் இருந்தே ஆக வேண்டும். இவையெல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அடுத்த நிலைக்கு செல்கிறார்கள். அதே போல் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல்
யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நபர்கள், சாலையோரங்களில் உள்ள குடும்பங்களுக்கு நீங்க மாதத்துல ஒரு முறையாவது உங்களால முடிஞ்ச ஒரு ரூ. 10 ரூ. 20னாலும் அவங்களுக்கான உங்களால முடிஞ்சத வாங்கி குடுங்க. மனசார வாங்கி குடுங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியில நீங்க மகிழ்ச்சியை காணுங்கள். சனி பகவான் உங்களுக்கு நண்பனாக மாறி உங்க பக்கத்துல நிப்பாரு. சனி பகவானைப் போல கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை. தீயவர்களுக்கு சனி பகவான் எதிரி. நல்லவர்களுக்கு சோதனைகள குடுப்பாரு. அந்த சோதனைகள அனுபவிக்கக்கூடிய நல்லவர்கள் தான், "என்னப்பா சனி பகவானே எனக்கு இவ்ளோ கஷ்டத்த தர்றியேன்னு" சொல்லி மனசு நொந்து போயிர்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு நண்பன் தான் நம்மிடம் உள்ள குறைய சொல்லணும். அந்த நண்பனுக்கு தான் அந்த அந்த ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. மத்தவங்க நம்ம குறைய சொல்றாங்களோ இல்லையோ, நம்ம நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு அக்கறையில நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மிடம் உள்ள நிறைகளையும், குறைகளையும் நம்மிடம் சரியா சுட்டிக்காட்டி, அந்த நிறைகளை வளர்த்து விட வேண்டும், குறைகளை சரி செய்து விட வேண்டும். அதே இடத்துல தான் சனி பகவானும். உங்கள் நண்பனாக உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து, அந்த சோதனைகள் மூலமா இந்த வாழ்க்கை என்ன என்பதை புரிய வைத்து, இந்த உலகம் எப்படி இயங்குதுன்றத புரிய வச்சு, மனிதர்கள்னா எப்படின்றத புரிய வச்சு, இங்க பல கசப்பான உண்மைகளை இந்த சனி பகவானுடைய அந்த பார்வையில, அமைப்புல, அந்த 7.5 சனியில தான் நீங்க பார்ப்பீங்க. 7.5 சனியில் தான் ஒரு மனிதன் அவன் வாழ்வில் கசப்பான உண்மைகளை தெரிந்து கொள்வான். கசப்பான உண்மைகள் என்னன்னா, மாற்ற முடியாத சில விஷயங்கள். அத புரிஞ்சுக்குவான் அந்த மனிதன். புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவன் அடுத்த நிலைக்கு செல்ல தயாராகி விடுவான். ஏன்னா, இங்க கசப்பான உண்மைகள் என்னன்றத நம்ம பல பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். மனிதர்களுடைய மைண்ட் செட் எப்ப வேணாலும் மாறும். இன்னைக்கு துணை நின்றவர்கள் நாளைக்கு உங்களுக்கு எதிரியா கூட மாறலாம். இங்க எது வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாறுதலுக்கு நீங்கள் தயாரா இருக்கணும். எதுக்குமே நீங்க கலங்கக்கூடாது. சரிங்களா? எதற்குமே நீங்கள் கலங்கக்கூடாது. அதேபோல எல்லோருக்கும் நல்லவர்களாலும் வாழ முடியாது உங்களால. ஒரு சிலர் நீங்கள் செய்யக்கூடிய நல்லத தீய பார்வையாக கூட பார்க்கலாம். அவங்களுக்கு அது நல்லதாவே படாம கூட இருக்கலாம். இதெல்லாம் கசப்பான உண்மைகள். இது இயற்கை. இத நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் சொல்லி ப்ரூவ் பண்ணலாம் முடியாது. இதுக்கு தான் நான் மகர ராசிக்காரங்க சொல்றேன், ஐயா ஒண்ணும் இல்ல, இந்த மகர ராசிக்காரங்க உங்க வீட்ல இருந்தா கூட நீங்க பாருங்க, இவங்கள பத்தி யாராவது ஏதோ தப்பா நெனச்சுருவாங்களோன்னு பதறுவாங்க. ஐயோ! நான் சொன்ன வார்த்தை கரெக்ட்டு தானா? நான் நடந்துக்கிட்டது கரெக்ட்டு தானா? இவங்களுக்கு இது தப்பா தோணியிருக்குமோ? இதுக்கு இந்த வார்த்தைய இவங்க தப்பா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களோ? நம்மள பத்தி தப்பா நெனச்சுருவாங்களோ? அப்படின்னு தன்னை பற்றி யாராதும் தவறாக நினைத்து விடுவார்களோ என்பதில் அதிகம் மெனக்கடக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இது ஒரு மைனஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் நாம் நல்லவர்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா, தினந்தோறும் வேலை வெட்டிக்கே போகாம நம்ம இத தான் பண்ணிட்டு இருக்கணும். ஒவ்வொருத்தர்ட்டயும் போய் நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத சொல்லி. மகர ராசிக்காரர பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் புத்திமதியே நீங்க சொல்ல தேவையே இல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு பெரிய ஒரு உதாரணமா இருக்கும். நீங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் இத நான் சொல்றேன்னா, உங்களுக்கான காலத்தை கடவுள் குடுத்திருக்காரு. மற்றவர்களுக்கு நீங்கள் போய் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நேரத்த வீணடிக்கவே வேணாம். அவரவர்களுக்கு தெரியும் இங்க எது சரி, எது தவறு என்று. இங்க யாரும் குழந்தைகள் இல்ல. அப்ப நம்மளுடைய பதிவுகள் பார்க்குறவங்களே மேக்ஸிமம் 30, 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான். எல்லோருக்கும் தெரியும் நல்லது எது, கெட்டது எது, ஒருத்தர் எத நோக்கி பேசுறாங்க, என்ன தேவைக்காக பேசுறாங்க, அதுல நல்லத நெனச்சு பேசுறாங்களா, இல்ல அவங்க தேவைக்காக ஏதாவது பேசுறாங்களான்றது எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு திறமை ஒரு 30, 35 வயசுக்கு மேல இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு சிலருக்கு அது இல்லன்னாலும் அத நம்ம தான் வளர்த்துக்கணும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையை இந்த தொலைநோக்கு பார்வையில பார்க்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு இத பண்றோம்னா 5 இயர்ஸ் கழிச்சு இது என்ன நடக்கும்? எப்படி நம்மள எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும்? எப்படின்னு ஓரளவுக்காதும் ஒரு மனிதனா நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுயஜாதகத்தினுடைய பலன்கள் பார்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தசாபுத்தியினுடைய பலன்கள் பார்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய மனக்கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனக்கணக்கு சரியாக முடிஞ்ச அளவுக்கு நீங்க போட கத்துக்கணும். இத பண்ணா இது நடக்கும். இத செஞ்சா இது நடக்கும். அப்ப இது நமக்கு தேவையா? இத நம்ம பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? இந்த நேரத்த எதுக்காக பயன்படுத்தணும்? எங்க பயன்படுத்தணும்? நம்ம எங்க இருக்கணும்னு பல கேள்விகளுக்கு இன்னும் விடையே நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. மகர ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் மனதார நல்லதை விதைத்து விட்டால் நல்லதே உங்களை வந்து சேரும். நீங்க எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நல்லா வாழக்கூடிய நபர், நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க. உங்களிடம் ஏதேனும் தவறுகளோ, தப்புகளோ உங்களிடம் தெரிஞ்சோ, தெரியாமலோ இருந்தால் இந்த பதிவை பார்த்து இந்த மகர ராசிக்காரர்கள்
தன்னை தானே முதல்ல ஒரு பரிசீலனை பண்ணிக்கோங்க. ஆலோசனை பண்ணிக்கோங்க. நாம் சரியான நபராக இருக்கிறோமா? சரியாக நடந்து கொள்ள யாருக்காவது நம்மளால தொல்லைகள் இருக்கா? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்கள் மனதுக்கு எதுவும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கா? நம்ம யார்ட்டயாவது தேவையில்லாம கோவப்பட்டு யாரையாவது அவமானப்படுத்திட்டு இருக்கிறோமா? அப்படின்னு இங்க பல கேள்விகள் உங்களிடம் கேட்டுக்கொண்டு, உங்களிடம் உள்ள சில குறைகளை சரி செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர், நீதிகாரகன். நீங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கான விளைவுகளும் நிச்சயமாக வந்து சேரும். ஏனென்றால் மகர ராசிக்காரர்கள் நல்லதை நினைப்பவர்கள். நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கான அடையாளம் அதுதான். சரிங்களா? இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா மகர ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.